இன்னைக்கு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு நடக்கல. எப்பயும் போல ஒரே ரொட்டீன் தான். போஸ்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, சாப்பிட்டு, திரும்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஈவினிங் ஹாஸ்டல் வந்துட்டேன். இன்னைக்கு என்னோட அப்பா சென்னை வரேன்னு சொல்லியிருந்தாரு. மார்னிங்கே அவர் வந்துட்டாரு. ஆனால் எனக்கு டைம் இல்லை. நான் கிளாஸ் போகணும், போஸ்டிங் போகணும் அப்படின்றதுனால ஈவினிங் தான் 2 பேரும் மீட் பண்ணோம். என்னை பார்த்ததுமே அவ்வளோ சிரிப்பு அவரோட ஃபேஸில். அப்பா எனக்காக ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாரு. நானும் என் அப்பாவும் வெயிட்டிங் ஹாலில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தானுங்க. அவனுங்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு. ஆதி வந்தான், ஆதிக்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு. அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏற்காட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, தங்கிட்டு போங்க அப்படின்னு இன்வைட் பண்ணியிருந்தாரு. கவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு மிக விரைவில் எங்கள் வீட்டுக்கு வரணும். வந்துட்டு ஏற்காடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வரலாம். அவசியம் வரணும் எல்லாரும். அப்பா என்ன சாப்பிட கூட்டு போறேன்னாரு. நானும் அப்பாவும் மெட்ரோ ஏறி சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிட்டோம். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீ இருந்த லைஃபை விட ஒரு ஸ்டேபிளான லைஃபை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போனால் தான் உன்னோட சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு. இந்த விஷயத்தில் எங்கள் அப்பாவோட சக்ஸஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவர் எனக்காக எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. என்னோட காசில் என்னோட அப்பாவை வயிறு நம்ம சாப்பிட வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் த டே. மம்மி உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்க கூடாது, உங்களையும் கண்டிப்பாக கூட்டு போவேன். நான் அவர் கூட வந்திருக்கேன் அப்படின்றதுனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றாரு. இல்லைனா அவர் மட்டும் தனியாக சாப்பிட்றதா இருந்தால் நார்மல் கடையில் தான் போய் சாப்பிடுவார். எனக்கு நல்லாவே தெரியும். சாப்பிட்டு அப்பா கூட சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டேன். அவரை ட்ரெயின் ஏற்றி விட்டு அவருக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஹாஸ்டல் வந்துட்டேன். திரும்ப அப்பா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த நாளை முடிச்சிட்டேன். டாட்டா பாய்.